அடுத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. அதிகளவிலான உள்ளூராட்சி மன்றங்கள் தற்போது கலைக்கப்பட்டுள்ளதுடன் அவை ஆணையாளர்கள் மற்றும் செயலாளர்களின் நிர்வாகத்தின் கீழ் இயங்குகின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு தொடர்பில் மேற்கொண்ட திருத்தம் காரணமாக இம்முறை தொகுதி மற்றும் விகிதாசார கலப்பு முறையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தொகுதி எல்லை நிர்ணயம் தொடர்பில் ஏற்பட்ட சிக்கல்களை கருத்தில் கொண்ட அமைச்சர் அதற்காக மேன்முறையீட்டு குழு ஒன்றை நியமித்தார். அசோக பேரிஸ் தலைமையில் நியமிக்கப்பட்ட அந்த குழுவின் இறுதி அறிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை திட்டமிட்டு பிற்போடுவதாக எதிர்க்கட்சியினர் தொடர்ந்தும் குற்றம் சுமத்தி வருகின்றனர். பழைய முறையிலாவது தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென மேலும் சிலர் கூறுகின்றனர். உயர்நீதிமன்றத்தினால் கூட சட்டம் ஒன்றை மாற்ற முடியாது. இந்த தொகுதி முறையில் தேர்தல் நடைபெறும் என்பதை அனைத்து கட்சிகளுக்கும் நான் பொறுப்புடன் கூறுகின்றேன். எனவே அதற்காக தயாராகுங்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தாமதப்படுத்துவதாக சிலர் தொடர்ந்து கூறி வருகின்றனர். அந்த தாமதம் தொடர்பில் இந்த அரசாங்கத்திற்கோ அல்லது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கோ எவராலும் விரல் நீட்ட முடியாது. தமது அரசியல் கட்சி தொடர்பில் மாத்திரம் சிந்திக்க வேண்டாம். நாட்டிற்கு அந்த மாற்றம் அவசியமாகும். தொகுதி வாரியை விடுத்து எந்த ஒரு தேவைக்காகவும் இந்த தேர்தல் நடாத்த அரசாங்கம் தயாராக இல்லை. அவ்வாறு செல்ல முடியாது. அரசியல்வாதி ஒருவர் இதனை விமர்சிப்பதாயின் அவர் தனது லாபத்துக்காக செயற்படுகின்றார் என்பதை புலப்படும். நாட்டின் மீதுள்ள அன்பின் காரணமாக அவர்கள் அவ்வாறு செயற்படவில்லை. பாராளுமன்றத்தில் அனைவரினதும் ஒருமித்த வாக்களிப்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறை நிறைவேற்றப்பட்டது. உள்ளூராட்சி தேர்தல் முறை தொடர்பில் தற்போதுள்ள சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கு இவ்வளவு தாமதம் ஏற்படவில்லை. புதிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறையின் போது சில தொகுதிகளின் எல்லை தொடர்பில் சிலருக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அந்த பிரச்சினை காரணமாகவே தாமதம் ஏற்பட்டது. ஏப்ரல் மாதத்தில் நாம் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவோம். ஏப்ரல் 10 அல்லது 15ஆம் திகதியாகும் போது அமைச்சரிடம் அறிக்கையை கையளிப்போம். அதன் பின்னர் அமைச்சர் அதனை ஜனாதிபதியிடம் கையளிப்பார். பின்னர் அதனை வர்த்தமானி அறிவித்தலாக அரசாங்கம் வெளியிடும். எப்போது தேர்தல் நடைபெறும் என்பதனை ஊகிக்கும் வகையில் எதனையும் கூற முடியாதா? முடியுமான அளவு அவசரமாக தேர்தலை நடத்த எதிர்பார்க்கின்றோம். இந்த வருடம் நடத்த முடியுமா? ஜூன் மாதத்துக்கு முன்னர் இந்த தேர்தலை நடத்த எதிர்பார்க்கின்றோம். இடைக்காலத்தை 56 நாட்களாக குறைப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். அது தேர்தல் ஆணையாளரின் தீர்மானத்தில் உள்ளது. எனினும் மிக விரைவில் தேர்தலை நடத்துமாறு நாம் கூறுவோம்.